அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடாது, முஸ்லீம்களுக்கு வாக்குரிமையும் இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட வேண்டும். அப்போ தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்ட பிரகாரம் நம்ம செயல்படலாம், எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய ஆட்சியை கொண்டு வரலாம்னு நினைக்கிறான். தாராளமாக அவன் வரட்டும், ஆனால் ஒன்று மட்டும் அவன் தாராளமாக வந்து அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதுங்கிறத அவன் காமிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ அநியாயம் அட்டூழியம் புரியக்கூடியவர்கள் இவர்கள்ட்டு மக்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணுங்க இப்போ அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து உடனடி தீர்வு என்னன்னு சொன்னால், உடனடியான தீர்வு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போது நவம்பர் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் 4லேருந்து வர்றாங்க, வீடு வீடாக வந்து வருவாங்க அந்த அதிகாரிகள், எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகள் வருவாங்க, வந்து நோட் எடுப்பாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை எழுதிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல்னு ஒன்று வரும். அதில் யாருடைய பேர் விடுபட்டிருக்கு, யாருடைய பேர் தேவையில்லாமல் நம்ம வீட்டிலே கூட நிறைய பேர் சேர்த்துருவாங்க. நம்ம வீட்டில் சேர்க்கலைன்னா கூட பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள இருக்கிற மாதிரி ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி அப்படி தான் பீகார்லேயும் சேர்த்தாங்க. அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். கடைசியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பிப்ரவரியில் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அது வெளியிடப்படும் போது தான் நமக்கு தெரியும் என்ன யார் பேரை சேர்த்துருக்கான், யார் பேரை நீக்கியிருக்கான், எத்தனை பேரை இதுக்குள்ளே சேர்த்துருக்கான் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அப்போ நம்ம அதிகாரிகள் வரும்போது நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம கரெக்டாக, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், பீகார் மாதிரி இல்லாமல் ஆதார் கார்டை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னு சொன்னால், இங்கே வந்து வேறு மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமையை கொடுத்துடணும். அவனுடைய திட்டம் பாருங்கள், அவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், பீகாரில் வந்து ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுது. இங்கே வந்து சுமூகமாக என்ன பண்ணிட்டான், ஆதார் கார்டு இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்குறோன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ வெளி மாநிலத்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமையை கொடுத்துடணும். வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, புலம்பெயர் தொழிலாளர்கள், அவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமையை கொடுத்துட்டா இங்கே யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்க நமக்கு தெரிஞ்சதான், பெரும்பான்மையானவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அப்போ இந்த அடிப்படையில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் வந்து சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். ஓ மக்கரு ஓ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் தான் சிறந்தவன். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இது வந்து ஒரு உடனடி தீர்வு. நம்ம உடனடி தீர்வு என்னன்னு சொன்னால், அந்த அதிகாரிகள் வரும்போது நம்ம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நவம்பர் 4ஆம் தேதி வர்றாங்க இல்லையா, வீடு வீடாக வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பாருங்கள்,